Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Emmanuel. 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி டாடி. ரிபோ ஷிதிலி மாவா கரதியான் சொன்னதி பில்ல பாலாபா ஷாக்தல ரிதிரியான் சொன்னதி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yeshua, 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 Elohim, 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 El Shaddai, El Shaddai, El Shaddai, Yahweh, Yahweh, Yahweh. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெபம் உங்கள் வீட்டிற்குள் காணக்கூடிய பொல்லாத அசுத்த ஆவிகளை துரத்திடும் ஜெபமாக இது உங்களுக்கு அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னதமான நம்முடைய பரிசுத்த தேவனை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி உன்னதங்களில் வாசம் செய்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகா பெரியவராகிய சர்வ வல்லமையுள்ள நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, யூதராஜ சிங்கத்தின் முகத்தை தேடி இந்த நேரத்தில் நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வீட்டுக்குள் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் உங்கள் வீட்டுக்குள் மறைந்து கொண்டு மீண்டும் மீண்டுமாக உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கும் அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை முறியடிக்கும்படி இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். வீட்டுக்குள் ஏதோ அசைவது போல, ஏதோ ஒரு அசௌகரியமான காரியங்கள் உங்கள் வீட்டுக்குள் இருப்பது போல நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னாலும், யாரோ அருகில் நிற்பது போன்று ஏதோ ஒரு பயம், ஒரு திகில் அந்த வீட்டுக்குள் வந்தவுடன் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இருக்கும் வீட்டுக்குள் உங்களுக்கு சமாதானம் இல்லாதபடி உங்கள் கைகளில் உள்ள பணங்கள் எல்லாம் விரயமாகி கொண்டும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அலைச்சல்கள், இன்னும் குழப்பங்கள், சமாதானம் இல்லாமை, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உங்கள் வீட்டுக்குள் காணப்படும் என்று சொன்னாலும், நிச்சயமாகவே நான் ஒன்றை சொல்ல முடியும். அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் உங்கள் வீட்டுக்குள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. தேவன் இருக்கும் இடத்தில் தேவ சமாதானம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வாசம் செய்வார் என்று சொன்னால் அந்த வீட்டிற்குள் தேவ சமாதானம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே அங்கே தேவ பிரசன்னம் இல்லை. அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை தியானித்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என் மேலோ என் பிள்ளைகள் மேலோ குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர்கள் மேலோ இந்த வீட்டுக்குள் வாசம் செய்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலும் காணக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் காணப்படும் என்று சொன்னால், பரிசுத்தமுள்ள என் தேவன் உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, எங்களை மன்னியும் டாடி என்று சொல்லி இந்த நேரத்தில் ஜெபியுங்க. உன்னதரை நோக்கி கண்களை மூடி இயேசுவின் நாமத்தில் ஜெபியுங்க. ஹல்லேலூயா. நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த உன்னதமான அந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற இந்த நேரத்தில் நிச்சயமாகவே ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். உங்கள் வீட்டுக்குள் தேவ மகிமை இறங்கும். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். உங்களை பயமுறுத்துகிற அத்தனை பிசாசுகளும் உங்களை விட்டு வெளியேறும். உங்கள் வீட்டுக்குள் காணக்கூடிய அத்தனை இருளும் விலகி போகும். காரணம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து, உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களை அது சுத்திகரிக்கும், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல என்னை பரிசுத்தராய் அது மாற்றும், அவர் நீதிமானாய் இருக்கிறது போல அவருடைய நீதியினால் நான் நீதிமான் ஆக்கப்படுவேன்,
ஆக நான் நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு பதில் உண்டு என்கிற விசுவாசம் உங்களுக்குள் வர வேண்டும் பிரியமானவர்களே. இந்த விசுவாசம் முதலாவது உங்களுக்குள் வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை இருளும் விலகி போகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் மேலாவது கசப்புகளையோ வெறுப்புகளையோ எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிக்க முடியாத தன்மையை நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு போராடினாலும் அது உங்களை விட்டு போகாது. உங்களுக்கென்று வல்லமையுள்ள தேவ மனுஷர்கள் ஜெபித்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும், மீண்டும் மறுபடியும் வரும். ஏன் காரணம்? என்ன காரணம்? உங்களுக்குள் காணக்கூடிய கசப்பான வேர் அது கிள்ளி எறியப்பட வேண்டும். உங்கள் இருதயத்திலிருந்து அந்த கசப்பை நீங்கள் எடுத்து போடும் வரைக்கும் அது பிசாசு குடியிருக்கும் ஸ்தலமாக மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபஜனமே, இந்த ஜெபத்துல நீங்கள் இணைவதற்கு முன்பதாக இந்த காரியங்களை உங்களை விட்டு நீங்கள் அகற்றுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை எடுத்து வெளியே போடுங்கள். உங்கள் மேல் எந்த குறைவுகள் காணப்படும் என்று சொன்னாலும் ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தை ஒரு சமாதானம் நிரப்பும். என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் நீங்கள் யார் மேல் கசப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் இனி வராது என்று சொல்லி தேவனிடத்தில் உத்தரவு கொடுங்கள். யாரையும் நான் சபிக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அநேக ரூல்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வழிமுறைகளை நாம் கைக்கொள்ள வேண்டுமா? கிறிஸ்துவின் கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பாய் இருந்தது போல நாம் மற்றவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டுமா? அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாமும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா? அவர் மற்றவர்களை நேசித்தது போல நாமும் நேசிக்க வேண்டுமா? அவர் எப்படி மற்றவர்களுக்காக மனம் இறங்கினாரோ அதுபோல நாமும் மனம் இறங்க வேண்டுமா? கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள் காணப்படாவிட்டால் இந்த இருளின் சாயல் உங்களுக்குள் வரும். இரண்டு சாயல் இந்த பூமியில் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆதி மனுஷன் ஆதாம், விழுந்து போன ஆதாமுடைய சாயல் உங்களுக்குள் காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே பொல்லாத பிசாசினால் நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள். அவனுடைய கிரியைகள் உங்கள் வீட்டுக்குள் காணப்படும். உங்கள் முயற்சிகள் எல்லாம் தோற்று போகும். ஏனென்றால் அவன் திருடன். அவன் ஆதி முதல் கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகன். அவன் திருட மட்டும்தான் தெரியும், அவனுக்கு நன்மை செய்ய தெரியாதாம். ஹல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரவில்லை. ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நெருக்கங்கள் உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள் காணக்கூடிய இந்த பொல்லாத அசுத்தாவிகள் என்னை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் சொன்னால் இந்த நேரத்தில் தானே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உன்னதரை நோக்கி கைகளை உயர்த்தி உன்னதத்துக்கு நேராக பரிசுத்த தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விடுவியும், என்னை ரட்சியும், என்னை மீட்டருளும் ராஜா. ஹல்லேலூயா. நீர் என்னை விடுவிப்பீர் என்று சொன்னால் நான் விடுவிக்கப்படுவேன். நீர் என்னை ரட்சிப்பீர் என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவரே சப்பா, இந்த வேளையில உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் டாடி. ராஜாதி ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா. உயர்ந்தவரே, இந்த நேரத்திலும் என் வீட்டுக்குள் காணக்கூடிய பொல்லாத ஆவிகள் என் குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற வியாதியும் பலவீனத்தையும் கொடுத்து வீட்டுக்குள் அமர்ந்திருந்து எங்கள் வருமானங்களை எல்லாம் சாப்பிட்டு எங்களை தரித்திரராக்க, வியாதியினாலே எங்களை பலவீனப்படுத்தி எங்களை வேதனைப்படுத்த வந்த எந்த ஒரு பலவானையும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் இப்பொழுது துரத்துகிறோம். எப்படிப்பட்ட பலவானும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல அவன் வெளியேற கடவன். சொல்லி பாருங்க, என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வீட்டுக்குள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செழிக்க முடியாதபடி, உயர முடியாதபடி, உங்கள் சந்ததிகள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி அவர்களை மதுபானத்துக்கும் போதை வஸ்திரத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பொல்லாத ஆவிகள் அங்கே காணப்படும் என்று சொன்னால் விடுதலை பெற்றுக் கொள்ள நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம்.
இந்த நேரத்திலே விடுதலை வேண்டும் ராஜா என்று சொல்லி பாருங்க. அவர் விடுவிக்கிறவராய் உங்கள் வீட்டுக்குள் இறங்குவார். நீங்கள் குடியிருக்கிற உங்கள் வீட்டுக்குள் அவர் இறங்குவார். உங்கள் வீட்டுக்குள் சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, ஒரு வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தேவை சமாதானம். ஒரு சமாதானம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளவு வருமானத்தை எடுத்தாலும் சரி, உங்கள் கைகளிலே வெள்ளியும் பொன்னும் இருந்தாலும் சரி, நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வேண்டும். அது கிறிஸ்து கொடுக்கிற சமாதானமாக இருக்க வேண்டும். இயேசு தருகிற சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. இயேசு தரும் சமாதானம் ஒரு வீட்டுக்கு தேவை. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தம்முடைய அப்போஸ்தலர்கள் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், முதலாவது நீங்கள் ஒரு வீட்டுக்குள் போகிற பொழுது அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். அதற்கு பாத்திரவானாக அவர்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அந்த சமாதானம் அங்கே தங்கும், அங்கே நிற்கும். அவர்களுக்குள்ளே அந்த சமாதானம் வேலை செய்யும். இல்லை என்று சொன்னால் அந்த சமாதானம் மீண்டும் உன்னிடத்தில் திரும்பும். இப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் அப்போஸ்தலனாய் நான் பேசுகிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்துக்குள்ளும் இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த உன்னதமான சமாதானத்தை நான் ஒவ்வொரு மேலும் இப்பொழுது நான் பேசுகிறேன். கேட்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் அந்த சமாதானம் இப்பொழுது இறங்கட்டும். அப்பா ராஜா, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே விட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னீங்க டாடி. இப்பொழுதே இதை கேட்கிற பொழுது இருதயத்துக்குள் சமாதானம் வரட்டும் ராஜா. எந்த பொல்லாத ஆவிகள் வீட்டுக்குள் கிரியை செய்கிறதோ அத்தனை பிசாசுகளும் இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்துல வெளியேறணும் அப்பா. ஒரு வல்லமை இந்த நேரத்துல வெளிப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எலோஹிம், 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 என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் ராஜா, எங்களை பிரகாசிக்கிற தேவன் அப்பா நீர். எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வீட்டுக்குள் காணக்கூடிய எப்படிப்பட்ட சத்துருக்களும் இந்த நேரத்தில் விலகி போகணும். எங்கள் தேவாதி தேவனே, பரலோகத்தின் தேவனே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் தேவன் அப்பா நீர். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இஸ்ரவேலின் தேவனையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இந்த பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் நீரே தேவன். எங்கள் மெய்யான தெய்வம், பயங்கரமான தேவன் நீர். பூர்வ காலம் முதல் நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். என்றைக்கும் பொய்யுரையாத எங்கள் தகப்பனப்பா நீங்க. ஹல்லேலூயா. எசப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். எலோஹிம், இயேசு கிறிஸ்துவின் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பின என் தேவன் நீர். எங்கள் அப்பா பிதா, எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக உங்கள் மடியில் இருந்த சொந்த குமாரனை நீர் எங்களுக்கு தந்தீர். தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் அப்பா நீர். நீர் மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தேவனாயிருக்கிறீர். எங்களை பாதுகாக்கும்படி எங்களுக்கு முன் செல்லும் தேவன் நீர் ஒருவரே. எங்கள் மெய்யான தேவன் நீர் ஒருவரே. மெய்யான தேவன், உண்மையான தேவன், என்னை காண்கின்ற தேவன், எரிச்சலும் படுகிற தேவன் அப்பா. மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் நீரே தேவன். பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் நீர். உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. உம்முடைய சுபாவங்களை நாங்கள் சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். என் தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. என் தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மன்னிக்கின்ற தேவன், மறைபொருள்களை வெளிப்படுத்துகின்ற எங்கள் பரலோக தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். நமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த எங்கள் அன்புள்ள தேவன், எங்கள் அப்பா பிதா, பட்சபாதம் இல்லாத தெய்வமே உமக்கு நன்றி. சத்தியபரனே, சமாதான தெய்வமே, ஒளியாய் இருக்கிறவரே, பரிசுத்தத்திற்கென்று எங்கள் அழைக்கிறவரே, எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவரே, எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவரே, இந்த வேளை அப்பா ஒரு மகிமையான வேளையாக மாறட்டும் ராஜா. உம்மை உயர்த்துகிற, உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில் வீடுகளுக்குள்ள காணக்கூடிய அத்தனை கிரியைகளும் இப்பொழுது நடுங்குகிறதை நான் காண்கிறேன். ஒவ்வொரு பிசாசுகளும் இப்பொழுது நடுங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே துதி, எங்கே மகிமை, தேவனுடைய நாமம் ஹல்லேலூயா பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ, எந்த இடத்திலே என் தேவனுடைய சத்தம், அவரை மகிமைப்படுத்தும் சத்தம் உண்டாகிறதோ, அங்கே தேவ வல்லமை இறங்கும். தேவ தூதர்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளுவார்கள். பரலோகம் அந்த இடத்தை திரும்பி பார்க்கும். உன்னதரே, எங்கள் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிற தெய்வமே, எங்கள் மெய்யான தெய்வமே, ஜீவனுள்ள தேவனே, உன்னதமானவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, எங்கள் சத்துருக்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிற உன்னதமான தேவன், என்னை காண்கின்ற தேவன், இந்த நேரம் சொல்லும் அப்பா. நான் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கண்கள் பதிகிறது. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கண்கள் அப்பா இப்பொழுதே பதிகிறது. பூமி எங்கும் உலாவுகிற உம்முடைய கண்கள் இந்த நேரத்திலே அப்பா பிள்ளைகள் மேல் விழுகிறதற்காக நன்றி. சர்வ வல்லமையுள்ளவர் நீர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்களுடைய தேவன், என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நீர் எங்களுடைய தேவன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. வல்லமையும் பயங்கரமான எங்கள் தேவன் அப்பா நீர். ஹல்லேலூயா. இயேசுவே, நான் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் அப்பா. அநாதி தேவன், உயர வானத்திலும் கீழ பூமியிலும் வல்லமையான என் தேவன், எங்கள் நடுவில் இருக்கும் ஜீவனுள்ள தேவன், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் எங்கள் உன்னதமான பரிசுத்தம் உள்ள தெய்வமே, ஞானத்தை விளங்க பண்ணுகிறவரே, நீர் எலியாவின் தேவன், இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்காக யுத்தம் பண்ணும் தேவன், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான என் தேவன் அப்பா. ரீபா ஷாபலா பரகலதி மஷதல ரபலா கரதியான் சொன்னதிபி ரிபோ ஷிபிலி மவா கரதியான் சொன்னதிபி. மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. வீட்டுக்குள்ள எந்த பிசாசுகளையும் இனி நிற்கக்கூடாது. நான் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும், சாப பிசாசுகள் வெளியேறட்டும், செய்வினை பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. ஏவல் பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கட்டுகள் வீட்டுக்குள் காணப்படும் என்று சொன்னாலும் இயேசுவின் நாமத்தில் சகல கிரியைகள் வெளியேறட்டும் அப்பா. மறைந்திருக்கிற பிசாசுகள், உற்று நோக்குகிற பிசாசுகள், ஹல்லேலூயா, அசைவது போல வந்து நிற்கிற பிசாசுகள், அண்டி நிற்கும் பிசாசுகள், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பிசாசுகள், சரீரத்தை தொட்டு பார்க்க நினைக்கும் பிசாசுகள், அசுத்த இச்சைகளை கொடுக்கிற பிசாசுகள், அருவருப்பின் ஆவிகள், எண்ணங்களையும் சிந்தனைகளை கெடுக்கிற ஆவிகள், வீட்டுக்குள் வந்தவுடன் எரிச்சலை கொடுக்கிற ஆவிகள், வீட்டுக்குள் நுழைந்தவுடன் கோபத்தை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அத்தனை பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். பொல்லாத ஆவிகள் வீட்டை விட்டு வெளியேற கடவுள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். வீட்டுக்குள் இருந்து கொண்டு பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பிசாசுகள் வெளியேறட்டும். பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். ஓ ரிமா கரதி அமாவாசி ரபோ ஷிபிலி பரவலவா ஷக்தல ரீதியான் சொன்னதுபி. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பு உண்டு. வீட்டுக்குள் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. வீட்டுக்குள் மகிமை, வீட்டுக்குள் தேவ பிரசன்னம், வீட்டுக்குள் தேவ சமாதானம், வீட்டுக்குள் என் உன்னதர் அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானோட ரூவா காற்று வீசட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இதோ வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை ஒருவன் கேட்பான் என்று சொன்னார். அதை கேட்டு ஹல்லேலூயா கதவை திறந்து கொடுப்பான் என்று சொன்னால் நான் அவனோடு அவன் வீட்டில் போஜனம் பண்ணுவேன். இயேசப்பா, இந்த நேரத்தில் உங்க சத்தத்தை உண்மையாய் கேட்டு இயேசுவே என் வீட்டுக்குள் வாரு ராஜா, வாரு ராஜா. அப்பா, என்னை சுத்திகரியும் டாடி, இந்த வீட்டை சுத்திகரிங்கப்பா, உங்க ரத்தத்தால கழுவும் அப்பா. ஹல்லேலூயா. என் வீட்டில் உள்ள நிலைக்கால்களிலே உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் மேல ரத்தம் பூசப்படட்டும், என் கணவர் மேல உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும், என் மனைவியின் மேல உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும் அப்பா, என் பெற்றோர் மேல உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும்
பூசப்படட்டும். என் மாமனார் மாமியார் மேல இயேசுவே உங்க ரத்தம் பூசப்படட்டும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலும் இயேசுவின் நாமத்தில், ஒவ்வொரு பொருட்கள் மேலும் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் பூசப்படட்டும். இனி பிசாசுக்கு எந்த இடச்சொல்லையும் அனுமதி இல்லை. எந்த பொருளையோ எந்த ஹல்லேலூயா எந்த இடச்சொல்லையும் அவனுக்கு கை வைப்பதற்கு இனி அவனுக்கு அனுமதி கிடையாது. இனி அவன் கைகளை வைக்க முடியாது. காரணம், எங்கும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. எந்த மூலை முடுக்குகள் சந்து பொந்துகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் கிறிஸ்துவின் இயேசுவின் ரத்தம் ஹல்லேலூயா இப்பொழுது எல்லா இடத்திலும் நான் தெளிக்கிறேன். கேட்கிற பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும். இப்பொழுது தேவ வல்லமை இப்பொழுது இறங்கும் அப்பா. அருவருப்பின் ஆவிகள் வெளியேறும். பிள்ளைகளை பிடித்து சரீரத்தில் மறைந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறும். சர்ப்பத்தின் ஆவிகள் இனி வெளியேறும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் இனி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய சிந்தைகளை கெடுத்து படிக்க விடாதபடி, பிள்ளைகள் அடுத்த அளவுக்கு உயர முடியாதபடி, திருமணத்தை தடை பண்ணுகிற, கற்பத்தை தடை செய்கிற, ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எப்படிப்பட்ட தடைகள் இங்கே இருக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே போ பிசாசே. 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 இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். சர்வ வல்லமையுள்ள என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இந்த ஜெபத்தில் உண்மையாய் இணைந்து தன் இருதயத்தை உம்மை நோக்கி பார்க்க வைத்து, தன் இருதயத்தை கிழித்து, அந்த இருதயத்துக்குள்ள இயேசுவே நீர் மாத்திரமே, எனக்குள் நீர் மாத்திரமே வாசம் செய்யும் என்று சொல்லி இருதயம் என்கிற கதவை திறந்து கொடுக்கிற இந்த நேரத்தில் என் கிறிஸ்து இயேசு மகிமையாய் நீர் உட்பிரவேசிப்பீனப்பா. ஹல்லேலூயா. வீடு சுத்திகரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் அண்டை நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ரீமாகாரதலபா ஷாபலபரக்கலதியான் சொன்னதுபி ரிமோ ஷிபிலிபரபலபா ஷாபலபரையான் சொன்னதுபி. ஹல்லேலூயா. இனி மாற்றங்கள். இந்த வீட்டுக்குள் சமாதானம், இந்த வீட்டுக்குள் சந்தோஷம், இந்த அலங்கத்துக்குள்ள சந்தோஷம். ஹல்லேலூயா. என் கிறிஸ்து இயேசுவின் அசைவாடுதல் உண்டாகும் என்று சொன்னால் அங்கே சமாதானம் உண்டாகும். அந்த இடத்துல தேவ பிரசன்னம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் அசைவாடுவார். ஓ ரீமாகாரதலபா ஷிபிலிபெரிபெலியான் சொன்னதுபி. நீதியின் தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. எங்கள் அரணான கர்த்தர் நீர். இயேசுவே யாக்கோபின் தேவன் நீர். அதிசயங்களை செய்கிறவர், எங்களை ரட்சிக்கும் தேவன் அப்பா. எங்கள் பலனாகிய தேவனே, யெகோவா என்னும் நாமத்தை கூடிய தேவன் அப்பா நீர். எங்கள் கேடகம், எங்கள் கேடகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தியமுள்ளவர், சத்தியமுள்ளவர், எங்களை பிரகாசிக்கிறவர், தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணுகிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ளவர் நீரே. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தாதி கர்த்தர், நீதி செய்கிற தேவன், தாவீதின் தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடுகிற உன்னதமான ஒரு தேவன் நீரப்பா. எங்கள் இளவயதின் அதிபதியாகிய கர்த்தர் நீர். சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவன். இஸ்ரவேலின் வம்சத்துக்கெல்லாம் நீ தேவன். சர்வ வல்ல தேவன் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வமே, நீரே வல்லமையுள்ளவர், நீரே பரிசுத்தர், நீரே மகிமை கொடுக்கிறவர், நீரே உன்னதமானவர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பர்வதங்கள் தோன்றும் முன் அனாதியா என்றென்றைக்கும் இருந்தவர் நீரே. நியாய தீர்ப்பு கொடுக்கும் தெய்வமே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. எசப்பா வல்லமையுள்ளவர் தெய்வமே. பூமி எங்கும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் அனாதியா எந்தெந்தைக்கும் நீரே தேவனாய் இருக்கிறீர். வல்லமையுள்ள தேவன், உம்மை நாங்கள் கண்டு கொண்டோம் அப்பா. உம்மை நாங்கள் கண்டு கொண்டோம் சுவாமி. எங்களை தாயின் கருவில் முன்குறித்தீர், எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நாமத்தில் பிசாசுகள் பயப்படுகிறது, இந்த நாமத்தில் வியாதிகள் சுகமாகிறது. இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது ஹல்லேலூயா மலடியும் கற்பம் தரிக்கிறாள். இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது சப்பானி எழுந்து நடக்கிறான். இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது ஹல்லேலூயா ஊமையன் பேசுகிறான், செவிடன் கேட்கிறான், குருடன் காண்கிறான். இந்த நாமத்தை வல்லமையாய் பேசுகிற பொழுது மரித்தவன் உயிரோடு எழும்புகிறான். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள நாமம் இந்த இயேசுவின் நாமம். அப்படிப்பட்ட நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ரீமாகாராபலபா ஷிபிலிபிரியா கொலதீமா ரதிலியான் துனதுபி. வல்லமை இறங்கட்டும், துறை
துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையிலே வெற்றி சிறந்த என் நாமம் இது இயேசுவின் நாமமே. ரிமா ஷபலபரா கலதிமரிதியான் துனதிபிலேபரா கலதியான் துனதிபி. ஓ thank you Jesus, thank you Jesus. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. இந்த நேரத்துல என்னோடு ஜெபிக்கிற இந்த நேரத்துல உன் சரீரத்துல அனல் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உன்னை முழுவதுமாக நிரப்பட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தோற்று போன தெய்வத்துக்கு நீ பிறக்கல, நீ தோற்று போன தெய்வத்தின் கையை பிடிக்கல, நீ தோற்று போன தெய்வத்தை நம்பி இல்ல. இவர் வல்லமையுள்ளவர். நான் பேசுகிற இந்த ஜீவனுள்ள தேவன், இந்த கர்த்தாதி கர்த்தர், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர், இவரே சர்வ வல்லவர். இவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. இவருக்கு முன்பதாக சகலமும் முடங்கும், சகல உலகங்களும் முடங்கும், எப்படிப்பட்ட முழங்கால்களும் முடங்கும். இவருக்கு முன்பதாக பிசாசுகள் முடங்கும், இவருக்கு முன்பதாக பாதாளம் நடுங்கும். அல்லேலூயா. இவருக்கு முன்பதாக தேவதூதர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. இவர்கள் மூலமாக, இவர் மூலமாக பூமியிலே சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. காரணம் இவர்தான் இரட்சகர், இவர்தான் மீட்பர், நம்மை மீட்க வந்த நம்முடைய மீட்பர். அல்லேலூயா. thank you Jesus. அவர் சிந்தின இரத்தம் விலையேறப்பட்டது. இப்பொழுது அந்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பூசப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வதற்காக நன்றிகிறேன் அப்பா. இயேசுவே, இனி மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற வீட்டுக்குள் காணக்கூடிய எந்த பிசாசுகளும் இனி அந்த இல்லத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இந்த வீட்டுக்குள் காணக்கூடிய எந்த பயமுறுத்துகிற பிசாசு இனி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள இனி புலம்பல் இருக்கக்கூடாது. இனி இந்த வீட்டுக்குள்ள ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள இந்த அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கட்டும். அல்லேலூயா. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. வியாதியை உன்னை விட்டு முழுவதுமாக நீக்குவாராக. என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இனி உன்னை தொடட்டும். இந்த வீட்டுக்குள் தேவையில்லாத பணச்செலவுகள் பாப்பா, அல்லேலூயா, தீராத வியாதிகள், மரண போராட்டங்கள் இனி இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. நிந்தைகள், அவமானங்கள் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. தரித்திர ஆவிகள் இனி வீட்டுக்குள் இருக்கக்கூடாது. தரித்திர ஆவிகள் வீட்டுக்குள் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட அத்தனை பிசாசம் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட அத்தனை பிசாசம் வெளியேறட்டும். இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி கண்களில் தெரிகிற பிசாசு இங்க இருக்கக்கூடாது. சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தில் இருக்கக்கூடாது. விலகி போய் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பாலே போ சாத்தானே, உன் கைகளை எடு இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. வீட்டை விட்டு, பிள்ளைகளை விட்டு முழுவதுமாக வெளியேறு. Out, out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்தில் தானே எந்த ஆவிகள் நிற்கக்கூடாது. இது விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. இந்த நேரம், இந்த சத்தமானது இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம் என்பதை நான் விசுவாசித்து நான் பேசுகிறேன். ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர் இந்த நேரத்தில் இறங்குவார். யாரெல்லாம் உண்மையாய் நோக்கி பார்த்து அபிஷேகத்தில் நிறைந்து இயேசுவின் நாமத்தில் அந்நிய பாஷையில ஹல்லேலூயா இன்னும் மகிமையாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உன்னதரை நோக்கி ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, ஹல்லேலூயா சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தினால இம்மானுவேலரே, இம்மானுவேலரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய் சொல்லி பாருங்க. ஜெகோவா, ஜெகோவா ராஃபா, என்னை சுகப்படுத்துவீர். ரீமாகாராதலபா ஷபலபா ரியான் சொன்னதிவி. யாவே, யாவே, யேசுவா சொல்லுங்க. இயேசுவா, இயேசுவா. மகிமை இறங்குகிறது. எலோகிம், எலோகிம், சர்வ வல்லமையுள்ள என் தேவனே, எந்தெந்தைக்கும் சதா காலங்களிலும் நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் தேவன் அப்பா. விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை, பேர் பேராய் விடுதலை. அற்புதமான என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நேரத்தில் அமர்ந்ததற்காக நன்றி. இனி வீட்டுக்குள் காணக்கூடிய அசுத்தாவிகள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே, நீ இனி வீட்டுக்குள் இருக்கக்கூடாது. சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும், அத்தனை இருளும், இப்பொழுது அத்தனை அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. போவழியே, போவழியே, போவழியே இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பங்கள் வெளியேறட்டும். சர்ப்பங்கள், ஊறுகிற சர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில். வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இனி உள்ள இருக்கக்கூடாது. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இனி உள்ள இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன்.
கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்ட உங்கள் வாழ்க்கையில விடுதலை இந்த நேரத்துல. இனி உங்கள் வீடுகளிலே விடுதலை உண்டாகும். இனி உங்கள் வீட்டிலே சந்தோஷம் இருக்கும். இனி உங்கள் வீட்டிலே ஒரு வெளிச்சத்தை, பிரகாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இனி உங்கள் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். சமாதானம் நிலைத்திருக்கும். தேவ ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள் அசைவாடுவார். தேவ பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அது உண்டு. தேவ கிருபையானது இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பினதற்காக நன்றி. ஆவியானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வீட்டை சூழ்ந்து கொண்டீர், நன்றி. தேவ பிரசன்னத்தினால நிரப்பினீர், உமக்கு நன்றி. இப்பொழுதும் அசைவாடுகிறீர், உமக்கு நன்றி. என்றென்றைக்கும் எங்களை விட்டு பிரியாத நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையினால பிள்ளைகளை நீ சூழ்ந்து கொள்ளுவீராக. நித்தமும் பிள்ளைகளை வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், ஹல்லேலூயா, எல்லாம் விலகட்டும். இந்த நேரத்தில் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து அவருக்கென்று உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்கிற உறுதிப்பாட்டோடு, ஹல்லேலூயா, அப்பா, மென்மையாய் உண்மையாய் உம்மை நோக்கி பார்த்து உம்மை நேசிக்கிற, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற, தன்னை நேசிப்பது போல பிறையையும் நேசிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசப்பா, அதிசயத்தின் ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பாதத்தண்டை கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன். தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். இந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. இது என்னுடைய ஜெப வீடு. ஹல்லேலூயா. இதை ஒருவன் தொடுவான் என்று சொன்னால் அவன் என் கண்மணியை தொடுகிறான். கிறிஸ்து இயேசுவே, உடைய உள்ளங்கைகளில் நீர் வைத்துக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. தேவ சமாதானத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பும்படியாக, காருண்யம் என்கிற கேடகத்தினால மூடிக்கொள்ளும்படியாகவும், உம்முடைய தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா, உமோடு இருக்கிற அந்த ஐக்கியம் எப்பொழுதும் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.